என்ன பாட்டி, இங்க யாரையுமே காணா, நீங்க மட்டும் தனியா உட்கார்ந்திருக்கீங்க? என்ன பாட்டி அப்படி பாக்குறீங்க? நான் பத்திரிகைக்காரன், ஒரு விசாரணைக்காக வந்திருக்கேன். பாட்டி ஒரு 4-5 நாளைக்கு முன்னால பாட்டி ஒரு நிமிஷம். பாட்டி, வணக்கம். யார் நீங்க? என் பேர் ராஜா, தினமுரசு பத்திரிகை உதவி ஆசிரியர். போன வாரம் சோழா பிக்னிக் வில்லேஜ் கடற்கரை ஓரமா ஒரு பொண்ணோட பொண்ணை ஒதுங்கி கிடந்தது இல்லையா, அத போலீஸ் ரிப்போர்ட்ல தற்கொலை நியூஸ் கொடுத்திருக்காங்க. அது சம்பந்தமா. மன்னிக்கணும், நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? பிக்னிக் வில்லேஜ் உள்ள வர்றதுக்கு பர்மிஷன் வாங்கினீங்களா? இங்க வர்றதுக்கு யாரோட பெர்மிஷன் வேணும்? இந்த இடத்துக்கும் பிக்னிக் வில்லேஜுக்கும் சம்பந்தம் இல்லைனாலும் பிக்னிக் வில்லேஜ் வழியா வர்றதுனால நீங்க பெர்மிஷன் வாங்கிட்டு தான் வரணும். இல்லைன்னா பிஷப்போட பர்மிஷனாவது இருக்கணும். அதனால முதல்ல நீங்க இங்க இருந்து வெளியே போங்க. ஃபாதர், முதல்ல நீங்க வெளியில போங்க. இங்க எதுவும் பேச முடியாது. இந்த பாட்டி தான் நான் சொன்னனே அது. இந்த பாட்டியோட தோற்றமே ஒரு மாதிரியா இல்ல? தோற்றம் மட்டும் இல்ல, நடவடிக்கையும் அப்படித்தான். இந்த பாட்டி அந்த பாதிரியார் நடந்துக்கிற விதத்தை பார்த்தாலே அவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய மர்மம் அடங்கி இருக்க மாதிரி இருக்கு. ஐசி, அந்த பாதிரியார் போட்டோ விடு. அப்போ இந்த 2 போட்டோவும் தான் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஆமா, அந்த வண்டிக்கார பீட்டர், அவரை சந்திக்க நினைக்கிறதுக்குள்ளதான் நான் அங்கிருந்து வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. என் வீட்டுக்காரி கதவை தட்டுறா, உடனே திறக்கல, கதை உடைச்சு உள்ள வந்துருவா. வா போலாம். இப்ப கதவு திறக்க போறீங்களா, உடைச்சிட்டு உள்ள வரட்டுமா? ஆசிரியரும் உதவி ஆசிரியரும் சேர்ந்துட்டீங்கன்னா போதுமே, நேரம் போறதே தெரியாதே. இங்க அப்படி இருக்கு, அங்க அப்படி இருக்கு, இதேதான் பேச்சு. கொஞ்சம் வீட்டை பத்தி நினைச்சுக்கங்க. வீட்டை பாத்துக்கிறதுக்கு என் ராசாத்தி நீ இருக்கியே. போட்டோ நல்லா இருக்குல்ல? சரிப்பா, நீ இருக்கிறத மறந்துட்டேன், தப்புதான். காப்பி சாப்பிடுங்க. ஆமா ராஜா, உனக்கு மட்டும் இந்த நியூஸ் எல்லாம் எப்படி அவ்வளவு ஈஸியா கிடைக்குது? நாம எந்த பெரிய மனுஷனுக்கு இதுல தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல எனக்கு வேண்டிய ஒர்க் பண்றாங்க. வேண்டியவங்கன்னா ஃப்ரெண்டா ஃப்ரெண்டியா? அது ஃப்ரெண்டி தான், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நான் ஒண்ணும் தப்பா கேட்கலையே. ஆமா, அந்த ஃப்ரெண்டி அங்க என்ன செய்யறாங்க? ஸ்டெனோவா இருக்கு, பேரு உமா. இப்ப நாங்க பேரையா கேட்டோம். வாரிட்டீங்களே. உமா, போன் யார்கிட்ட வந்திருக்குன்னு பாரு. ஹலோ, எஸ், சோலா பிக்னிக் வில்லேஜ்ல இருந்து மிஸ்டர் பிஆர்கே பேசுறாரு. பாஸோட பேசணுமா? சரி, பாச பேச சொல்றேன். அண்ணா, பிக்னிக் வில்லேஜ்ல இருந்து போன் வந்திருக்கு. நான் சட்டநாதன் தான் பேசுறேன். யாரு? பத்திரிக்காரர். சரி, நான் பாத்துக்கிறேன்.
எஸ் தினமரசு. ஆமா, ஹலோ, எடிட்டர் சந்திரன் தான் பேசுறேன். ஆமா, நீங்க ஓ ஆ ஓ நீங்களா? ஆமா, என்ன விஷயமா ஃபோன் பண்றீங்க? நேத்து உங்க பத்திரிகையை சேர்ந்த யாரோ சோலா பிக்னிக் வில்லேஜ்ல பெர்மிஷன் இல்லாம என்டர் பண்ணிருக்காங்க. ஐ எம் சாரி சார், ஒரு சின்ன திருத்தம். பிக்னிக் வில்லேஜில் உள்ள சர்ச்சுக்குன்னு சொல்லுங்க. மிஸ்டர் சந்திரன், நல்லாவே சட்டம் பேசுறீங்க. இவ்வளவு சட்டம் தெரிஞ்சாலும் ஏன் சார் அனாவசியமா ஒரு தற்கொலையை பத்தி கிண்டி கலரி தசை திருப்ப பாக்குறீங்க? விசாரணை நடத்த நீங்க யார் சார்? பிரச்சனையை தீர அலசுறதுதான் எங்க தொழில். கொலைன்னு சந்தேகப்பட்டோம், விசாரணை பண்ணோம். ஏதாவது சந்தேகம்னா எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டியதானே? ஏயா, உங்களெல்லாம் என்ன வெறும் பயில நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஐ சே மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். மிஸ்டர், முதல்ல டீசன்சியை கத்துங்க. என்ன சார் ஒரே காரசாரமா இருக்கு? ராஜா, நாம எதிர்பார்த்த ரியாக்ஷன்ஸ் ஆரம்பமாயிடுச்சு. என்ன சார்? பிக்னிக் வில்லேஜ் விஷயத்துல நாம தலையிடுறத போலீஸ் மூலமா யாரோ தடுக்க பாக்குறாங்க. இது ஆரம்பம் தான், இன்னும் போக போக பின்னணியும் புரிய ஆரம்பிச்சிடும். அதையும் தான் பாத்துருவோமே. ஓகே ராஜா, நாளைக்கு ஃப்ரண்ட் பேஜ்ல ஹெட் நியூஸ் இதுதான். சார், நிச்சயமா உங்க முடிவு போல்டானதுதான். சார், சின்ன ரிக்வெஸ்ட். என்ன சொல்லுங்க? இன்னைக்கு என் ஃப்ரெண்டு ஊர்ல இருந்து வர்றான். பர்மிஷன் வேணும், அவ்வளவுதானே? தாராளமா போயிட்டு வாங்க. சார், அவன் வேலை விஷயமா. அதான் நேத்தே சொல்லிட்டீங்களே, நாளைக்கு வரும்போது அவரையும் அடிச்சிட்டு வாங்க. ஐயா, நான் வரட்டுங்களா? என்ன தம்பி இவ்வளவு தூரம் வந்துட்டு உள்ள வராம போறீங்க? உள்ள வாங்க தம்பி. அட, அடே, அம்மா. ராஜாவா? வாங்க வாங்க அண்ணே, வாங்க. அடடே, தேவியா? தேவியா? வாமா, நீங்க பேசிட்டு இருங்க, வந்துடுறேன். என்னம்மா, ஸ்கூல்ல தான் நீ உமா ஒரே பெஞ்சில உட்கார்ந்துட்டு தான் சொல்லுவ. இப்ப என்ன பழைய ஞாபகத்துல வீட்லயும் ஒண்ணா இருக்கணும் வந்துட்டியா? அப்புறம் உமா, ஒரு நிமிஷம். உமா, சோழா பிக்னிக் வில்லேஜ பத்தி நீ கொடுத்த நியூஸ வச்சு நாங்க போயிருந்தேன். நிச்சயமா பிக்னிக் வில்லேஜ்ல ஏதோ ஒரு பெரிய மர்மம் அடங்கியிருக்கு. நீங்க பிக்னிக் வில்லேஜ் போயிருந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரியும். எப்படி? அதான் அவங்க அங்கிருந்து போன் பண்ணி எங்க பாஸ்க்கு சொல்லிட்டாங்க. அப்படியா? சரி உமா, இந்த 2-3 நாள்ல உன்னை தனியா சந்திச்சு சில விஷயங்களை டீட்டெயிலா பேசணும். அப்பா பாத்துக்க, வரேன். என்ன மாதிரியே ஜேர்னலிசம் படிச்ச ஒருத்தர் என்கிட்ட வேலை செய்யறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். விஜய நாளைக்கே வேலைக்கு வர சொல்லிட்டேன். விஜய். ஹலோ, யாரு? அப்படிங்களா சார்? செக்ரட்டரியேட்ல இருந்து போன். செக்ரட்டரியேட்ல இருந்தா கொடுங்க. ஹலோ, எடிட்டர் சந்திரன் ஹியர். என்ன சார், ஏதாவது வட்டமா மாவட்டமா? இல்லப்பா, இது ரொம்ப பெரிய வட்டம். நம்பர் 1, சோழா பிக்னிக் வில்லேஜ் கடற்கரையில் நடந்தது தற்கொலை இல்ல, கொலை தான். நம்பர் 2, சட்டநாதனுக்கும் சோழா பிக்னிக் வில்லேஜுக்கும் தொடர்பு இருக்கு. இதையெல்லாம் ஊர்ஜிதப்படுத்த வந்த போன் தான் இது.